பிரச்சனை பேனா கிட்ட இல்ல. பிரச்சனை எங்க இருந்ததுன்னா we are an opportunity to this world. பத்திரமா காப்பாத்துற அளவுக்கு பொறுப்பு நமக்குள்ள மனதுக்குள்ள வருமே. ஆனால் யாரையும் பற்றி புகார் சொல்வதற்கு இல்லை, புலம்புறதுக்கு இல்லை, எதுவுமே இதற்கு மேல ஹைலைட் எல்லாம் பண்ண முடியாது. நல்ல எடுபிடி வேலைகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருப்பேன். தமிழ் வார்த்தைகள் அவ்வளவு அழகா கொண்டு வந்து வைக்கும், நாம தான் அதை அலட்சியமா பயன்படுத்துறோம். பிரச்சனை பேனா கிட்ட இல்ல. பிரச்சனை எங்க இருந்ததுன்னா அந்த பேனாவை குறித்த உங்களுடைய அலட்சியத்தில் இருந்தது. நம்ம எல்லார்கிட்டையும் தங்க பேனா இருக்கு. நாமே ஒரு தங்க பேனா தான். நாம ஒரு தங்க பேனா. We are an opportunity to this world. உலகம் செம்மையாவதற்கும் செழுமையாவதற்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நான். அது புரிந்து கொள்ளும் போது நான் தங்கப்பேனா, நட்பு தங்கப்பேனா, குடும்பம் தங்கப்பேனா, கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எல்லாமே தங்கப்பேனாக்கள் தான். பத்திரமா காப்பாத்துற அளவுக்கு பொறுப்பு நமக்குள்ள மனதுக்குள்ள வருமே. ஆனால் தங்கப்பேனாக்கள் நாம. ஆனா அந்த தங்கப்பேனா என்னிடம் தங்குவதற்கு முதல்ல எனக்கு அறிவு வேணும். அதற்கானது ஐ எம் a golden pen அப்படின்னு தெரியணும். இந்த பேனாவை கொண்டு நடப்பதற்கு எனக்கு தகுதி வேண்டும். இந்த பேனாவை வைத்துக் கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு எனக்கு தகுதி வேண்டும். இந்த பேனாவால் எழுதுவதற்கு எனக்கு தகுதி வேண்டும். தகுதியை வளர்த்துக் கொண்ட பின் என்னிடம் தங்குவதற்காக ஒரு தங்க பேனாவை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டையும் முன்னால் இந்த மூலதனத்திற்காக கொண்டு வரேன். அப்ப எனக்கு யாரையும் பற்றி புகார் சொல்வதற்கு இல்லை, புலம்புறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே புலம்பினாலும் கண்ணாடியை பார்த்து என்ன நானே புலம்பணும். ஆனா புலம்புறதை கேட்க உங்கள் பிம்பம் கூட தயாராக இருக்காது. இதுக்குள்ள வரும்பொழுது ஐ ஆம் த லீடர் and I am the follower அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் தான் தலைமை, நான் தான் தொண்டன், நான் தான் பின்பற்றி போகிறேன். எப்படி இந்த வார்த்தையை, how do you spell the word leader? L-E-A-D-E-R. எங்கிட்ட கூட குழந்தைங்க கேட்டாங்க, காஃபியோ டீயோ குடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், இல்லம்மா குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, வேற ஏதாவது குடிக்க வேணுமா? வேண்டாம். ஷூர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஷுவர் இன் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஷுவர் இன் கேபிட்டல்ஸ், இது இம்பார்ட்டன்ட். அதாவது விதின் கொட்டேஷன், கேபிட்டல்ஸ், டியூலி அண்டர்லைன்ட். இதற்கு மேல ஹைலைட் எல்லாம் பண்ண முடியாது. ஷுவர். அப்போ நீங்க சொல்றதுல எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, மரியாதையா கூட்டிட்டு வா அப்படின்னா மரியாதை உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது ஒன்று, சொன்னதாக நான் நம்புறது ஒன்று, நீங்க கேட்டது ஒன்று, நீங்க கேட்டதாக நம்புறது ஒன்று. இரண்டும் சந்திக்காதவரை இரண்டு பேரும் காப்பாற்றப்படுவோம். அவ்வளவுதான். அப்போ இந்த லீடரை எப்படி, how do you spell it, how do you visualize it? இதுக்கு எப்படி உங்க மனதுல ஒரு தலைவன் அப்படிங்கக்கூடிய பிம்பம், நீங்க தலைவன், நீங்க தான் தொண்டன். யூ ஆர், நாங்க கிண்டலா கூட சொல்லுவோம், ஐ எம் தி ப்ரொஃபசர் அண்ட் பியூன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபசர் முன்னால போட்டுக்கிறோம், ஆனா பின்னால வரதுதான் சரியானது. எல்லா விதமான எடு பிடி வேலைகள் எல்லாத்தையும் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பிரிச்சு பாருங்க. எதையாவது எடுனா நான் தான் எடுக்கணும், எதையாவது பிடினா நான் தான் பிடிக்கணும். அதனால எடுபிடி வேலைகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருப்பேன். ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அவ்வளவு அழகா கொண்டு வந்து வைக்கும், நாம தான் அதை அலட்சியமா பயன்படுத்துறோம். அப்போ இந்த வாட் இஸ் திஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார்? என்னுடைய எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் போடுவேன், கண்ணுக்குள்ளேயே கேபிட்டல்ல தான் எழுதிக்குவேன். பல நேரங்கள் இந்த குழந்தைகளுக்கு கிராமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கும். பல நேரங்கள்ல எப்பொழுதுமே தான் நாகரிகம் கருதி ஏன்னா நாமளும் போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதை நினைப்பீங்க இல்லையா. பல நேரங்களில் அப்படிங்கும்போது சில நேரங்களில் போய் திருத்தி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை எழுதும் பொழுது இந்த GRAMM வரைக்கும் எல்லாம் தைரியமா வந்துருவோம். இல்ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. கையில ஒரு சாப்பீஸையும் கண்ணில் ஒரு கண்டிப்பையும் பின்னால் ஒரு கரும்பலகையும் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மிகப்பெரிய சுதந்திரம். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு, இந்த ஆசிரியர் அப்படிங்கிறது துணி இல்லப்பா, தோல். அது என்ன ஆயிடும் அப்படின்னா எங்க போனாலும் வரும். மேம் பாம்பெல்லாம் தோலை உரிக்காத, உரிச்சதுக்கு அப்புறம் முதல்ல தோல் வராதுப்பா, அதே பாம்பு தோல் தான் வரும். நீங்களே என்னமோ தோலை உரிச்சா அப்படின்னு சொல்லுங்களே, இல்ல தோல் உரிச்சாலும் பாம்பு தோலே தான் வரும். அதனால இந்த ஆசிரியர் அப்படிங்கும்போது நாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா GRAMM அப்படின்னு போட்டுட்டு A கேபிட்டல்ல போட்டு R போடுவேன். அப்ப என்ன ஆகும், GRAMM இப்படின்னு தலையசையும். இட் பிகம்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக்சர். இனி கிராமர்ல தப்பு வந்தாலும் கிராமர்ல தப்பு வராது, ரைட்? அப்படி வந்துடும். அப்ப GRAMM AR அது பண்ணும்போது தலைய மற்ற R வந்து லோயர் கேஸாக இருக்கும். இப்ப அதே மாதிரி மை லீடர் இஸ் ஆல் இன் கேபிட்டல். வாட் இஸ் எவ்ரி லெட்டர் ஸ்டாண்ட் ஃபார்? பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்.
இன்று காலையில மை டாட்டர் அவங்க கிட்ட நான் இன்னைக்கு பேச போறேன் அம்மா அப்படின்னு அவங்க கிளம்பும் போது நான் சொன்ன போது, என்ன தலைப்பு? ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ன போது she said I am a investment அப்படின்னு கேட்டாங்க. I said no. ஆங்கிலத்துல வந்து ஏங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிகல், a woman, a man அப்படின்னு சொல்லிடுவோம். I said not indefinite, definite. I am the investment. It's not a investment, the investment அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மறக்காம இருக்கணும் இல்லையா மனதுக்குள்ள கிராமர்? சரி, I am the investment or a investment அதல்ல, I am my investment. அப்போ what does the L stand for அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்க லீடரை நீங்க எப்படி உருவகப்படுத்திக்கிறீங்க? நீங்க தான் லீடர், என்ன செஞ்சாலும் நீங்க தான் லீடர். இதை தொடச்சு கொடுங்க இந்த டேபிள அப்படின்னு சொன்னா, இந்த டேபிளை துடைக்க என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது ஒரு பாவம். இந்த ஒரு டேபிள் மட்டும்தானே, இன்னும் 2-3 இருக்கான்னு கேட்கறது இன்னொரு பாவம். கொடுத்த ஒரு டேபிளை என்னை விட சிறப்பா என்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிறது 3வது பாவம். அந்த 3வது பாவத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்காக 4 கேமராக்கள் பக்கத்துல வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மொபைல் கேமரா இருக்கு இல்லையா, அது ஒரு நாளும் சார்ஜ் போகாது, ஒரு நாளும் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. கடைசி மூச்சு விடுற வரைக்கும் செய்யறது தப்பா சரியான உள்ளுக்குள்ள ஒரு நீதிபதி உட்காந்து கேட்டுட்டே இருப்பாரு. அதுல ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, தவறு செய்ய இறங்கும் பொழுது முதல்ல இந்த மனசு கூப்பிட்டு சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம் பண்ணாத பண்ணாத, தப்பு 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 பண்ணாத பண்ணாத பண்ணாத, ஒரு வார்த்தையோட பண்ணாதே நிற்காது. இந்த கோயம்புத்தூர்ல வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டோம், வாங்க 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 அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி மனசு என்ன சொல்லும், பண்ணாதே அப்படின்னா கேட்க மாட்டோம், பண்ணாத பண்ணாத பண்ணாத, தப்பு 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 தப்புன்னு அது கணத்துல போட்டுக்கும்பா உள்ளுக்குள்ள மனசு. ஆனா 2 தடவை சொல்லும், முயற்சி பண்ணி 3வது தடவை முணுமுணுக்கும், 4வது தடவை என்ன பண்ணும் தெரியுமா, சரி சரி யாரும் பார்க்காம பண்ணி தொலை அப்படின்னு சொல்லு. அந்த அளவு வெட்கத்தினுடைய அதனுடைய தீண்டல் கூட இல்லாம நம்மளால இருக்க முடியும். வெட்கத்தினுடைய அதாவது அப்படி வெட்கப்படுறவங்க பக்கத்துல கூட நம்ம இல்லாம இருக்க முடியும் நம்மளால. இப்போ வாட் இஸ் திஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு நீங்க விஸ்வரூபம் எடுத்து எல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தலைவன் எப்படி இருக்கான்? தலைவன் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், இந்த தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுங்கி, யூ ஆர் நாட் சாண்ட்விச் பிட்வீன் யுவர் ஹெட் அண்ட் டோ. தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுக்கி ஊத்தி கசக்கி வச்ச அந்த அப்பாவியை நான் சொல்லவே இல்லை. இந்த தலையும் காலையும் விரல்களையும் உருவத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு மேல இதையும் தாண்டி லுக்கிங் பிஹைண்ட் த பியாண்ட், இதுதான் மேடம் எல்ல அப்புறம் அப்படின்னு கேட்கிறாள். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த விஸ்வரூபத்தை நான் சொல்றேன். அடிமுடி தேடி போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட தலைவனை எடுக்கும்போது எல்ல என்ன குணங்கள் என்னுடைய தலைவனுக்கு வேணும்? நான் தலைவனாக நிற்கும் போது, யாருக்கும் தலைவனால எனக்கு தலைவனாக, எனக்கு தலைவனாக நிற்கும் போது வாட் இஸ் இட் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா, 3 குணங்கள் இல்லாம என்னால ஒரு தலைவனை பார்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். நான் காதை இப்படி கொண்டு வந்து சொல்றேன், ஏன்னா மற்ற விலங்குகளுக்காவது காலை முன்னால கொண்டு வரலாம் முடியும்பா, படைச்சவன் ஏன் பக்கவாட்டிலேயே திருப்பி வச்சுட்டான்னு தெரியல. அப்ப பல நேரங்களை கேட்கணும் போது பக்கத்துல யாராவது பேசிட்டு இருந்தா நான் இப்படி நகர்த்திக்குவேன், அதுவே முன்னால வராது. நான் ஒரு பூனையாவோ நாயாவோ மானாவோ புலியாவோ மனிதரை தவிர எந்த உயிரா இருந்தாலும் தன்னை போல திரும்பும். எனக்கு மட்டும் இப்படியே தான் உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அதுவும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல போற மாதிரி நேர்கோட்லயே இருக்கு. என் வீட்டுல வளர்ந்த நான் என்ன பண்ணணும், ஒரு காதை தூக்கிக்கும் ஒரு காது கிழப்படும், இது தேவையில்லை ஆனா இதுக்கு மட்டுமாவது கொடு அப்படிங்கிற மாதிரி. இது அப்படி இல்லை, இப்படி போனா இப்படி வந்துடும் போல இருக்கு. அப்போ மை லீடர் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங். நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது பேனாவை கிளிக்கிங் பண்ணலாம், கால் செருப்பை தேய்ச்சி தேய்ச்சி சரி பண்ணலாம், குழந்தையோட குரல் காலில் கேட்குற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஹியரிங். யூ ஹியர் த நாய்ஸ் பட் யூ லிசன் டு த மெசேஜ். சத்தம் காதுல கேட்கும், அதனுடைய சாரம் மனசுக்குள்ள போகும். எல்லாம் கேட்கிற மாதிரி தான் என்னுடையது அப்படின்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் லிசனிங். இங்கிருந்து இது உள்ள போகணும், உள்ள இருந்து வெளியில போகணும், அப்படியே அமிழ்ந்து உட்காரணும். சொல்வேன் தெரியுமா, படியறதுக்கு பேர் தான்டா படிப்பு அப்படின்னு சொல்லுவேன். படியணும் மனதுல, அப்படியே உட்காரணும். அப்போ a leader of my concept, என்னுடைய பெர்செப்ஷன்ல பார்க்கும்போது என் கண்ணோட்டத்துல என் கண்களை விழிச்சு இங்கிருந்து தாண்டி 360 நீங்க சொன்னீங்கன்னா அதையும் தாண்டி மேலும் கீழும் எல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கும்பகோணம் போகும்போது நான் சொல்வேன், 8 திசையும் இல்லப்பா, 8வது திசையும் கோவில் தான் இருக்குது. நிமிந்து பார்த்தாலும் கோவில், கீழே பார்த்தாலும் கோவில், ஒளிஞ்சு பார்த்தாலும் கோவில், நிறைந்து பார்த்து எப்ப திரும்பின பக்கம் கோவிலை கட்டி அதுக்கு நகரம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு முழுமையாக இருக்கக்கூடிய லிசனிங்.
என்னதுக்கு லிசனிங் தெரியுமா? லிசனிங் த செட், தி அன்செட், நாட் டு பி செட், நாட் அட் ஆல் டு பி செட். இதெல்லாம் காதுல கேட்கணும். சொன்னது, சொல்லாதது, சொல்லக்கூடாதது, சொல்லவே கூடாதது, சொல்லாம மறைச்சது அத்தனையும் காதுக்கு கேட்கணும் ஒரு தலைவனுக்கு. என்ன காரணம்? தலைவன் காதுகளால் கேட்பவன் அல்ல. He listens with his eyes also. கண்களாலும் கேட்க முடியும். உங்கள் உடல் மொழி என் காதுக்கு வந்து விழல, என் கண்ணுக்கே வந்து விழுது. அப்போ ஒரே ஒரு அணுல இருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயிர் உருவாகி இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு 28ஆம் தேதி 12வது மாசம் 2024 என் கைக்கு மைக்கு வரும்பொழுது உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒத்தை புள்ளிதான் இத்தனையா விரிஞ்சிருக்கு. விஸ்வரூபம் எங்கேயும் தேடாதீங்கப்பா. அணுவாக இருந்து பிரம்மாண்டமா வளர்ந்தவங்க நாம. அப்படி எடுத்துட்டீங்கன்னா லிசன் அண்ட் லிசன் அண்ட் லிசன் again and again. கேளுங்க கேளுங்க கேளுங்க, திருப்பி 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 கேட்டுட்டே இருங்க. கேள்விகளை கேட்க சொல்லல, கேள்விக்கு வர பதில கேளுங்க. அதை பழக்கணும். அவ்வளவு சுலபமா படியாது அம்மா, அது பழகணும். கேள்வியை கேட்டதோட என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இட்ஸ் an aborted attempt. அரைகுறையான பிரசவம் அது. aborted. தானாக விட்டிருந்தா கூட முழுமையா வரும். அப்போ கேட்டதுக்கு அப்புறம் பதில உள்வாங்க வேண்டிய, எனக்கு விருப்பமான பதிலாக இருக்காது, ஆனா சரியான பதிலாக இருக்கலாம். உட்கார்ந்து கேட்டு உள்வாங்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கு. கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், எல்லாம் தோணும் அந்த கேள்விக்கு. அத்தனையும் வாங்கிட்டு நான் குழந்தைங்கிட்ட மறுபடியும் சொல்லுவேன், கேள்விக்கு பதில் சொல்லு, கேட்டவனுக்கு பதில் சொல்லாதே. ஆன்சர் தி குவெஸ்சன், நாட் தி பர்சன். நம்மளுடைய எல்லா 10 பேர் கூடக்கூடிய அல்லது அத்தனை பேர் பிரதிநிதிகளாக நம்ம அனுப்பின எல்லா அவைகளிலும் வரக்கூடிய ஒற்றை பிரச்சனை, கேள்விகள் அல்ல பதில் சொல்லப்படுகின்றன, கேட்டவர்களுக்கு பதில்கள் வருகின்றன.